ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஜங்குடா 2024ல் தந்தி யூடியூப் சேனலில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2023 கனடா மூவியில் எழுந்துருச்சு. இப்போ தமிழ் டப்பில் அவைலபிள் இருக்கு. மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ தன்னுடைய லைஃப் அப்படி சொல்லிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் இவர் மசாஜ் சென்டரில் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறாரு. அப்படியே லவ் பண்ணிட்டு இவருடைய லவ் லைஃப் இப்படி ஜாலியாக போயிட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அந்த சென்டரில் ஒரு கொலை ஒன்று ஏற்பட்டுரும். இந்த கொலை அப்படியே நம்ம ஹீரோ மேலே விழுந்துடும். இப்போ இதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு, தப்பிச்சு தன்னோட லவ்வில் எப்படி அவர் ஜெயிக்கிறாரு, ஜெயிச்சாரா இல்லையா, இதனால என்ன பிரச்சனை ஏற்படுது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒரு லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஹீரோட ஆக்டிங் தான் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கடைசி வரைக்கும் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் படம் ரொம்ப சூப்பராக போகுது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செம்மையான ஒரு ஃபீல் குட்டை கொடுத்துருக்காங்க. இவர் அந்த பேஸ்பா கோர்ஸ்னு சொல்லிட்டு வருவார், அதெல்லாம் செம்மையாக இருக்கு. அதுவும் அந்த சினிமோட்டோகிராஃபி வேற லெவலில் இருக்கு. மலைப்பகுதியில் அப்படியே நடந்து மலைப்பகுதி அப்படியே டிராவலில் சொல்லிட்டு வருவார். அந்த மலைப்பகுதி, அந்த மலையும் சார்ந்த இடம் அப்படியே அழகாக பார்க்கும்போது கண்ணுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு சூப்பரான ஒரு காட்டுப்பகுதியில் நம்மளை கொண்டு போன மாதிரியே இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சினிமோட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மியூசிக் செம்மையாக இருக்குது. தமிழ் டபுள் வாய்ஸ் ஒவ்வொரு கேரக்டருக்கு தமிழ் டபுள் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. படத்தோட ஸ்கிரிப்டில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக இருக்கிறதுனால படத்தை அப்படி பார்க்கலாம்ப்பா, இதில் என்னதான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை பார்க்க ஆர்வத்தை தூண்டுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரிப்ட் சூப்பராக இருக்குது. படத்தோட ஹீரோயினே அவங்களுக்கு கொடுத்த வேலையை கரெக்டாக கொடுத்துருக்காங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே ரொம்ப ஃபீல் குட்டாக போகுது. எமோஷனல் ஈஸியாக சூப்பராக டெக் அவுட்டாக இருக்குது. அது ஹீரோயினோட கெமிஸ்ட்ரியால் ஒர்க் அவுட்டாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ்னாவே செகண்ட் ஹாஃப் தாங்க. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்கிரிப்டை சொதப்பிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி படத்தில் எந்த விதமான ட்விஸ்ட் எங்கேயுமே எதுவுமே இல்லை. ஃபீல் குட்டாக சுத்தமாக இல்லை. செகண்ட் ஹாஃபில் எமோஷனலாக கனெக்ட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருந்த அந்த படத்தோட எமோஷனுக்கு செகண்ட் ஹாஃபில் துளி கூட இல்லை. அதனால் செகண்ட் ஹாஃபில் மட்டும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான படமாக வந்திருக்கும். செகண்ட் ஹாஃபில் போட்டு விட்டாங்களே அப்படிங்கிறது தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் அனுமதி எதுவுமே இல்லை. முதல்ல படம் சூப்பராக சும்மா இருக்கலாம். இந்த படம் ஒன் டைம் ஆச்சு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக